Hello friends, welcome to our channel. நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீமியர் எனர்ஜிஸ் IPO பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீமியர் எனர்ஜிஸ் IPO வந்து 27th இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகிருக்கு சப்ஸ்கிரிப்ஷனுக்காக. இன்றைக்கி டே 1, டே 2, டே 3 தேர்ட் டேயில் நமக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் முடிய போகுது. ஸோ இந்த IPO பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ ஐபிஓட ப்ரைஸ் பேண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 427 to 450 rupees அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மினிமம் லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 33ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2830 crore rupees. டோட்டல் யூட்டிலைசேஷன் 2830 crore rupees. ஃப்ரெஷ் இஷ்யூவில் அதில் 1291 crore rupees. ஆஃபர் ஃபார் சேல் பார்த்தீங்கன்னா 1539 crore rupees. ஸோ ரெண்டு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகுது. பிஎஸ்சி என்எஸ்சியில் எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 22 rupees பர் ஷேருக்கு கிடைக்கும் நீங்கள் அதுங்க எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் தேவையானது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாட் அப்ளை பண்ணுறதுக்கு 14,850 rupees. ஸோ ஆங்கர் போர்ஷன் வந்து இதில் ஆங்கர் இன்வெஸ்டரும் இதாக இருக்காங்க. 846 crore rupees வந்து ஆங்கர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. ஆங்கர் இன்வெஸ்டருக்கான லாக்இன் பீரியட் வந்து 90 days அப்படின்றது இதில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஐபிஓ வாங்கணுன்னாலும் November 28 தான் ஆங்கர் இன்வெஸ்டர் வெளியே போவார் அப்படின்றத நம்ம நம்பலாம். சரிங்களா? 50% ஷேர்ஸ் வந்து 30 daysக்குள்ளே அவர் விற்றலாம். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் விற்கிறதுக்கு நவம்பர் மாதம் தான் விற்க முடியும் அவங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓடைய ரீஸ்டேட்டட் கன்சாலிடேட்டட் இதை பார்த்துக்கலாம். நம்ம கிட்டே இருக்கிறது ரெவென்யூ பார்த்திங்கன்னா 1668 crore 24ல் இருக்குது. 30th June இந்த குவார்ட்டருக்கு. 21st March அப்படின்னு பார்த்திங்கன்னா 231 crores. 31st March ஒரு வருஷத்துக்கே 13 கோடி ரூபா லாஸ் பண்ணியிருக்காங்க. 31st March இங்கே ஒரு 14 கோடி ரூபா லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் காட்டுது. பாரோயிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நெட்ஒர்த்தும் இன்க்ரீஸ் இருக்கிறதால இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்திருக்கு லாஸ்லேருந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன பர்பஸ்க்காக இவங்க வந்து ஐபிஓ ஓட வராங்க அப்படின்றத பார்ப்போம். தி கம்பெனி ப்ரப்போசஸ் டு யூட்டிலைஸ் நீட் proceeds being the gross proceeds of the fresh issue net exceeds towards the following: investment in subsidiary Premier Energy Global Limited, financing the establishment of 4 gigawatt solar power top console 4 gigawatt solar power top module manufacturing facility in Hyderabad. இதை சொல்கிறாங்க அவங்க. இதுக்காக தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரீட்டைல் வந்து 1.83 டைம்ஸும் டோட்டலாக வந்து 2 times வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. இதில் தான் இந்த கம்பெனியை பற்றி நம்ம சொல்லணுன்னா இம்பார்ட்டன்ஸ் டேட்ஸ் என்னென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பன் ஆகிறது 27th, க்ளோஸ் ஆகிறது 29th. லிஸ்டிங் டே பார்த்திங்கன்னா September 3rd லிஸ்ட் ஆகுது. நாங்கள் இதை பை பண்ணோம் சொல்லி எல்லாம் நாங்கள் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. அதனால் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை நீங்களே விடுங்க. நாங்கள் வீடியோ போடுற ரீசன் வந்து எஜுகேஷ்னல் பர்பஸுக்காக மட்டுமே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.